ஸ்வீட்டி ஃபேமிலி. இன்னைக்கு தீபாவளி பிளாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஹாப்பி தீபாவளி ஃபார் ஆல். இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம். காலைல 5 மணிக்கே எந்திரிச்சிட்டோம். கிளம்புறதுக்கு தான் லேட்டாச்சு. கொஞ்சம் பட்டாசெல்லாம் இருக்கிறதெல்லாம் வெடிச்சிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு அப்டேட்டும் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ தான் ஒக்கடை கட்ட வீட்டும் போயிட்டுருக்கோம். போய் நீ மட்டன் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும். புதினா கொத்துமல்லி அங்கே இருக்கு, வேணா வாங்கினா கட்டு 10 ரூபா தான். வாங்கிட்டு வரேன். என்ன பண்ணுறேன்? அங்கே வாங்கிட்டாங்களா? சரி விடும். இல்லை பாருங்க, ரைட் சைடு எங்கள் வீடு இருக்குங்க. அப்படி எல்லாம் காட்டணும். இதுதான் எங்க வீடு. தெரிகிறதா? அந்த டேங்க் இருக்கு. அது ஒரு வீடு, கிணத்து கடை. கோயம்புத்தூர்லேருந்து கிணத்துக்கடை ஹீட்டாக இருந்துச்சு. கிணத்துக்கடை அடுத்து இதுலேருந்து ஃபுல்லாகவே கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. இருந்தாலும் மழை வருமோ அந்த சைடெல்லாம், பொள்ளாச்சி சைடெல்லாம். ஏன்னா தீபாவளிக்கு எப்படினாலும் மழை வராமல் இருந்ததில்லை, வரக்கூடாது. எப்படி தான் இப்படி இந்த டைமில் வச்சுருக்காங்களோ தீபாவளி. இன்னைக்கு இது வரைக்கும் மழை இல்லை, மேலும் வரலாம். இப்போ கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரியே இங்கிருந்து கிளைமேட் அப்படியே ரொம்ப சில்லுன்னு ஆகுது. வேலை பொள்ளாச்சியில் மழை வருமோ? வரும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்ட்ராதுப்பா. கொஞ்சம் ஆட்டோவுக்கு வண்டி ஓட்டு. தெரியுதுங்க, அப்படியே லைட்டாக வண்டி கூட்டமாக இருக்குது. ஆமாம், பொள்ளாச்சி வந்தாச்சு. மழை எதுவும் இல்லை, பரவாயில்ல. நம்ம பயந்த மாதிரி இல்லை. நம்ம இல்லை, நான் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஏதாவது ஒரு ஹோட்டல்
ஹோட்டலோ ஏதோ டிஃபன் ஆகி சாப்பிட்ற மாதிரி, இல்லைன்னா ஏதோ பேக்கரியில் எடுத்து சாப்பிட்டாலும் சரி. கொஞ்சம் பசி ஆயிடுச்சு. பொள்ளாச்சி வந்துட்டோம். பக்கம்தான் வீட்டுக்கு, ஆனால் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இருக்கு. சரி அது மட்டும் தாங்காது. சரி அதான் எங்கோ ஹோட்டல் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு சாப்பிடுறேன். லெஃப்ட் சைட் பார்க்குறதா ரைட் சைட் பார்க்குறதா? இங்கே பொள்ளாச்சியில் எங்கே டிஃபன் இருக்கும் தெரியலையே. இதுக்கும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. டிஃபன் வண்டி தேடிட்டு டிஃபன் கடை தேடிட்டு இருக்கோம். ஏதாவது அமுது சுரபி கூட்டமாக இருக்கு. வேற எங்காவது போகணும். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு. லாக் பண்ணுவாங்க. கடிக்கிறீங்களா பார்த்தாங்கன்னா கண்ணு தருவாங்க. மானிட்டர் ஓட்டம். இப்போ மினி டிஃபன் தான் ஆர்டர் பண்ணியிருக்குது. அது என்னென்னு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் ஆர்டர் பண்ணுறது தான். அப்படி ரூல்ஸ் வந்து இந்த சார் தான் ஃபாலோ பண்ணியிருக்கார். பாப்பாவும் மினி டிஃபன் தான் கேட்டிருக்கான். அதில் என்னென்ன கவர் ஆகிருக்குன்னு அதுக்குள்ளே சாப்பிட்டாங்க. எனக்கு வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன்னு. மினி டிஃபன் வந்திருக்கு. இதில் தேங்காய் சட்னி, சாம்பார், பூரி மசாலா, கிச்சடி, பொங்கல், கேசரி, கார சட்னி, புதினா சட்னி அண்ட் இட்லி. இனி வேணும் தோசை, பூரி எல்லாம் கொடுப்பாங்களாமா. சாப்பிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. இதுதான் மினி இட்லி. இட்லி எடுத்து ஃபஸ்ட்டு கார சட்னி கூட தான் ட்ரை பண்ணுவேன். வாங்க சாப்பிட்லாம். இட்லி வந்து தேங்காய் சட்னி நல்லா இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கும். தோசை வந்துருக்குது. அதுவும் மசாலா தோசை. எல்லாமே நல்லா தான் இருக்குது. சட்னி ரெண்டு நல்லா இருக்குது. தேங்காய் சட்னி நல்லா இருக்குது. சாம்பார் இன்னும் இது பூரிக்கு வரல. அது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ தான் எனக்கே பாருங்கள் பொடி இது வைக்கிறாங்க. இப்போ தான் எனக்கு இந்த இட்லி பொடி இது வந்து இருக்குது. இட்லியே முடிஞ்சிச்சு. சரி நம்ம தோசையில் வச்சு சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்குது. நானும் பாப்பாவும் மினி டிஃபன் ஐட்டம் இது வாங்கியாச்சு செட்டு. இதில் மட்டும் தோசை வாங்கிட்டாரு. தோசை நல்லாயிருக்கு. பூரி பாருங்கள், மினி பூரி. நான் எப்பயுமே பூரி தேங்காய் சட்னி இருந்தாலும் சாப்பிடுவேன். பூரி நல்லாயிருக்கும். கிச்சடி பார்த்தீங்கன்னா சாம்பாரும் அண்டு தேங்காய் சட்னியும். தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்காது. எதில் இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன். வெள்ளை சாப்பாட்லையும் கூட நான் பேட்டு சாப்பிடுவேன். கிச்சடி நல்லாயிருக்கும். இந்த மினி டிஃபன் இதோடது காஃபியும் வருமாம்மா. டீ காஃபி இதே ஃபுல்லாகிடுச்சு. வேண்டாம் சொல்லியிருந்தோம். பாப்பாவுக்கும் ஒரு காஃபி வரும்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு காஃபி வந்து சார் மட்டும் சாப்பிட்றாராம். இது வெண்பொங்கல் நல்லா கொள்ளன்னு இருக்குது. வெண்பொங்கல் எப்படி இருக்குன்னு தெரியல. சூப்பராக இருக்குது வெண்பொங்கல். காஃபி வந்துடுச்சு. பாப்பா ஒரு மில்க் ஷேக் வாங்கியிருக்கா. என்ன மில்க் ஷேக்? அதுவும் காஃபி மில்க் ஷேக். அது காஃபியே வாங்கியிருக்கலாம்.
சாப்பிட்டாச்சு. ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. வண்டி எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுவோம். அங்கே போய் என்ன கன்றாவியே இருக்கு ரோடு. அம்பரம் இங்கே போட்டோவே காணும். அம்பராமலையம் வந்து ஆறுதான் எனக்கு ஆறு இல்லை. ஐயோ இப்படி குளு இங்கெல்லாம் மழை வந்துச்சு போல. மழையாக தான் இருக்கும். அம்பரமலை ஆற்று காமிக்கிறோம். மழையாக இருக்குங்காட்டி அம்பரமலை ஆறு பாருங்க. மழை பெஞ்சுங்காட்டி கொஞ்சம் தண்ணி நிறைய வந்திருக்கு. வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்றதாமா. இது இறங்கி பாருங்களே, இந்த சைடு ஒரு மரம் அந்த சைடு மரம் 2 ஜாயிண்ட் ஆகி சென்டரில் ரோடு போகும்போது ஒரு கொக்குக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. இங்கே வந்தால் எல்லாருமே ஒரு ஃபோட்டோவோ வீடியோஸ் எது வந்தால் எடுப்பாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கவே நல்லா நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதிகமாக லீவ் அன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க. மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இங்கே பார்க்குறேன். அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க? ரேக்லான் பார்த்தேன். இப்போ அம்மா வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. வந்தாச்சு அம்மா வீட்டு சைடு ரைட்டில் டிக்கெட்டை போட்டு வந்துடுறேன். மழையெல்லாம் நல்லா வந்திருக்கு போல. நாய் பார்த்தா பின்னாடியே துரத்திட்டே வரும். இங்கே செம்பு போயிட்டு இருக்கிறது. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் எங்கே இருக்காங்களா இல்லை எங்கே இருக்காங்க பாட போனால் வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு.
பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஆகிட்டுருக்கு. இது மட்டன் சுக்கா, இது மட்டன் குழம்பு, எலும்பு குழம்பு, பிரியாணி, இது பிரியாணி. வாங்க சாப்பிடலாம். இன்னும் ஆயிட்டுருக்கு. அப்படியே நீங்கள் எல்லோரும் போய் யார் யார் இருக்காங்கன்னு போய் அப்போ என்ட்ரி கொடுங்க. அதை எடுத்துரு, கை எடுத்துரு. டிபார்ட்மெண்ட் ஏதா அப்பா வந்து பாரு, அப்பா கை எடுத்துரு. எப்படி போயிருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இப்போ எங்கே போக போகிறோம்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம். ஃபேமிலி எல்லாருமே கிளம்பி வெளியே நிற்கிறாங்க. அக்காக்காக வெயிட்டிங். அக்கா குளிச்சிட்ருக்கா, இன்னும் கிளம்பல. வந்தது எல்லோரும் பாட்டி வீட்டுக்கு போவோம். பாட்டி வீட்டில் என்ன சொல்லுவாங்க என்னென்னு உங்களுக்கு விளாக் போடுறேன். எல்லோரும் கிளம்பிட்டோம் பாட்டி வீட்டுக்கு. காலையில் போயிட்டுருக்கோம். மைக்கேல் காணோம். தண்ணி பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. ஞாபகம் இருக்கா? நீங்க பேய பார்த்தேன்னு. ஆமா. நீ வாத்தா நம்ம செய்த பாம்பு. சஞ்சி வந்திருக்கான். நீ போ பின்னாடி ரிவர்ஸ். ஐயோ நாய் குதிக்குது. ஆமா வாங்க. மனநியா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாட்டி வீடு. இங்கே தான் இருக்காங்க. நாங்களும் சின்ன வயசில் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது இடம்.
ஹாய். எல்லோரும் பாட்டி பார்க்க வந்திருக்கோம். பெட்ரோல் காசு கொடுத்தா மழை வேற பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நல்லா வந்துருச்சு. மழை பிடிச்சிக்கிச்சு. சுந்தா இந்த மலையெல்லாம் வீடு அடிக்கிறோம் சுந்தா. நீங்க மழை எங்க வருதுன்னே தெரியல. ஒரு ரோட மட்டும்தான் தெரியுது. மழை சொல்றதே தெரியும். மழை தெரியும் பாரு. சுற்றுறதுதான் தெரியுது. எங்க வீடு சாவிட்டு வரல. வீட்டுக்கு வந்தாச்சு. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. காலையிலேருந்து ஒரே ட்ராவல். இப்போ வந்தாச்சு. ஈவினிங் டைமில் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட்டாசு வெடிக்கும்போது காமிக்கிறா. அது இல்லாமல் இங்கே ஒரே மழை. இவ்வளோ நேரம் மழையாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக விட்டுருக்கு. இப்போ தான் மழை விட்டுருக்குது. எல்லாருமே பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கிளம்புறாங்க. இருக்கு அந்த கெஸ்ட் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா டீ வச்சுக்கிறாங்க. இந்த அண்ணன் தான் டீ மாஸ்டர் இப்போதைக்கு. அம்மா அது லைட்டாக கீறி விட்டு அப்படியே போடு. சொசைட்டியில் பால் வாங்கிட்டு வந்தது கவரில். ஜூம் பண்ணி சம்பளம் அவங்க கட் பண்ணுறதுலேருந்து மொக்கொண்டு எல்லாம் போடுறாங்கல்ல. தட்டி காசு 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 தட்டி போடுவாங்க. காசு காசு தட்டலாமோ தட்டி போடுங்க. டைம் இவ்வளோ போக்க சேஃபாக தான் பண்ணணும். இவ்வளோ பெருசு. அங்கே அந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா பவுச் இருக்குது பிங்க் கலரு. அது கூட பேலன்ஸ் பட்டாசு இருக்குது. சரி இப்போ எல்லாருமே வெடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சரி இன்னைக்கு கூட இப்போ மறுபடியும் எப்போ வெடிக்கிறது? சூனா இப்போவே எல்லாம் வெடித்து முடிச்சிடலாம். மழையும் இல்லை, நல்ல வேலை.
இங்கெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. பெரிய பீஸ் ஏய் நான் எங்க போய் பட்டாசு இன்னும் வெடிச்சிட்டு இருக்காங்க. மணி 8 ஆக போகுது. சண்டை இவங்களுக்குள்ள யார் வைக்கணும். வான வெடிக்கையெல்லாம் மாடியில் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே போய் இருட்டாக இருக்கு இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டு வந்துதான் சாப்பிட்டு கொஞ்சம் மூவி பார்த்துட்டு அப்படியே தூங்க வேண்டியது. எல்லாத்தையும் டயர்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் குட் நைட். நாளைக்கு வெளியே போகலான்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒரு விளாக் பார்க்கலாம்.